விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யாரு அப்படின்னு கேட்டா உடனே நமக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவங்கள தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவரு நிலவுக்கு சென்ற முதல் மனிதர். சில பேருக்கு தோணும் நிலவே விண்வெளியை தாண்டி தானே இருக்கு, அப்ப விண்வெளிக்கு போன முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவங்க தானே அப்படின்னு தோணும். ஆனா நம்ம பூமியை தாண்டி முதலா கிட்டத்தட்ட 327 கிலோமீட்டர் உயரத்துல எர்த் ஆர்பிட்டை சுத்தி வந்த முதல் நபர் சோவியத் யூனியனை சேர்ந்த யூரி ககாரின் அப்படிங்கிற இவங்க தான். ஸோ யோசிச்சு பாருங்க, 1960களில் ஒருத்தர் நம்மளோட பூமியை விட்டு முதலாக வெளியே போய் அங்கே ஸ்பேஸில் இருந்து பூமியை சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. யார் இந்த யூரி ககாரின்? இவருக்கு விண்வெளியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஸ்டார்ஸ், நான் தான் உங்கள் ஷியா அண்ட் இதுதான் உங்கள் வெட்னஸ்டே ஹிஸ்டரி சீரீஸ். 1950களில் எல்லாம் சோவியத் யூனியன்ல இருந்த விஞ்ஞானிகள் மனிதன் இந்த பூமியை தாண்டி வெளியே ஸ்பேஸுக்கு போறது அப்படிங்கிறது சாத்தியமா, முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தீவிரமா ஆய்வு பண்ணி ஆராய தொடங்குறாங்க. இதே சமயத்துல இவங்களுக்கு போட்டியா அமெரிக்காவும் இருந்துச்சு. ஸோ அமெரிக்காவுக்கு முன்னாடி விண்வெளியில மனிதனை அனுப்பணும் அப்படிங்கிறதுல சோவியத் யூனியன் மும்மரமா இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்காக சோவியத் யூனியன்ல உருவாக்கப்பட்டது தாங்க வோஸ்டாக் ப்ரோக்ராம். நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டீம் செலக்ட் பண்ணுவோம். அதுலேயும் நல்லா பேட்டிங் பண்ணுறவங்க, பவுலிங் பண்ணுறவங்க, ஃபீல்டிங் பண்ணுறவங்களா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒருத்தங்க பூமியை தாண்டி ஸ்பேஸுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கணும். இதுக்காக சோவியத் யூனியன் வோஸ்டாக் விண்கலத்தில் மனுஷங்க போகிறதுக்காக காஸ்மோனெட்ஸ் டீம் செலக்ஷனாக நடத்துகிறாங்க. அதுக்காக இவங்களுக்கு ஸ்கில்டு பைலட்ஸ் தேவைப்பட்டுச்சு. முதல்ல 20 பைலட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்து தகுதியான 6 பைலட்ஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங்ஸை கொடுக்குறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டியில நம்மளோட உடல் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா விண்வெளியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அவங்களே சால்வ் பண்றது, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஜி ஃபோர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம பூமியில நடக்கிறோம் இருக்கிறோம், அப்போ அந்த சமயத்துல எல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு இயல்பான நிலையில இருக்கும். அதாவது அதை 1G சொல்லுவாங்க. அதே போல காமனா ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் போகும்போது அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 3G வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே ராக்கெட்ல ஸ்பேஸுக்கெல்லாம் போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 3Gலேருந்து 5G வரைக்கும் இருக்கும். இந்த சமயத்துல மூச்சு திணறல், பிளட் சர்க்குலேஷன்ல சேஞ்சஸ், ஐஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்குமா. ஸோ இதெல்லாத்தையுமே தாங்குற ட்ரைனிங்ஸை முதல்ல கொடுப்பாங்க. இப்படி பல ட்ரைனிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா அந்த 6 பேர்ல அதிகாரிகள் ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்றாங்க. அவரு தான் யூரி ககாரின். இவர் விண்வெளிக்கு போக செலக்ட் ஆனார் இல்லையா, அப்போ அவரோட வயசு 26 வயசுல ஒருத்தர் ஸ்பேஸுக்கு போக, அதுவும் முதலா விண்வெளிக்கு போக செலக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு உழைப்பு அதுல போட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. யூரி ககாரின் சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். அவங்க அப்பா ஒரு தச்சராட்டும் அம்மா பால் பண்ணை விவசாயியாட்டும் சோவியத் யூனியன்ல ஒரு கூட்டு பண்ணையில வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி பொருளாதார ரீதியா ரொம்ப வறுமையில இருந்துட்டு இருந்த சமயத்துல தான் ஜெர்மனி படைகள் இவங்க வாழ்ந்துட்டு இருந்த இந்த ககாரின் வாழ்ந்துட்டு இருந்த வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் World War II நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல இவருக்கு வயசே 7 தான். அப்பதான் ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்றாரு. ஆனா ஜெர்மன் படைகள் முதல்ல தாக்குனது அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 27க்கும் மேற்பட்ட வீடுகளை எரிச்சிருக்காங்க. கூடவே ககாரின் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீடையுமே அவங்க கைப்பற்றி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வீடையுமே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன 7 வயசு குழந்தைன்னு பார்க்காம பல வேலைகளையும் செய்ய கட்டாயப்படுத்தியிருக்காங்க. சொந்தமா வீடு இல்லாம, போதுமான உணவு இல்லாம ஒரு சின்ன நிலத்துல ககாரின் அவங்களோட அப்பா 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மண் வீடை கட்டுறாரு. அப்புறம் போரெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாட்கள் போக போக ககாரின் அவங்களோட அப்பா யோசிக்கிறாரு, இந்த வில்லேஜில் இருக்கிறத விடைக்கும் சிட்டிக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கேயே பள்ளி படிப்பை கண்டினியூ பண்ணி ஹை ஸ்கூலையும் முடிக்கிறாரு. பட் ககாரின் அவங்களால அதுக்கு மேலே படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ 16 வயசுலேயே எஃகு ஆலையில் தொழிலாளியாக அங்கே போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கே போனது இவருக்கு மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு. ஏன்னா கடினமான உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இப்படியே இருந்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரியே இருந்துடும், எஃகு ஆலையில் தான் ஃபுல்லுமே வேலை செய்கிறது இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை மாத்துறாரு. எப்படின்னா எஜுகேஷன் மூலமாக தான். அடுத்து படிக்க ஆசைப்படுறாரு. ஆனால் போதுமான அளவுக்கு காசு இல்லாததுனால ஒரு முடிவெடுக்கிறாரு.
வேலை செஞ்சுட்டே படிக்கலாம்னு. ஸோ சரட்டோவ் டெக்னிக்கல் ஸ்கூலில் 4 இயர்ஸ் மேற்படிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் ரஷ்யாவில் இவங்க ஏரியா பக்கம் இருந்த ஓல்கா ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவரில் பார்ட் டைமாக அந்த கப்பல்களில் வரக்கூடிய சரக்குகளை ஏற்றுறது, சரக்குகளை இறக்குறது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை எல்லாமே பார்ட் டைமாக செஞ்சுருக்காரு. இவர் ஜாயின் பண்ண அந்த டெக்னிக்கல் ஸ்கூலில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய ஏரோ கிளப் ஒன்று வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஏரோ கிளப்பில் ஜாயின் பண்ணி விமானம் ஓட்டுற ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம். இவருக்கு இந்த ஏரோ கிளப்பில் ஜாயின் பண்ணி எப்படியாச்சும் விமானம் ஓட்டுற ட்ரைனிங்கை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நாள் கனவாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. கடைசி அந்த தருணமாக வந்தது. யாக்கோவ்லவ் யாக் 18 அப்படிங்கிற பயிற்சி விமானம் ஓட்ட பயிற்சி அளிக்கிறாங்க. பைலட் அருகில் இருந்து ஒன்னொன்னா சொல்லி கொடுக்க அது எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணி அவரோட திறமைய அந்த பயிற்சி விமானம் ஓட்டுறதுல வந்து காமிக்கிறாரு. ஒரு 30 மணி நேரம் பைலட் கூட இருந்து அந்த பயிற்சி விமானம் ஓட்டி அனுபவம் பெற்றதுக்கு அப்புறமா 1955 முதல் முறையா இவருக்கு வந்து தனியா விமானம் ஓட்டுறதுக்காக விமானத்தை வந்து கொடுக்குறாங்க. சக்சஸ்ஃபுல்லா அந்த பயிற்சி விமானத்தை ஓட்டிடுறாரு. இப்போ அவருக்குள்ளேயே ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கை வருது. அதுக்கு அடுத்த வருஷமே இன்னும் இந்த ஃப்ளைட் ஓட்டுறதுல ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரன்பர்க் ஏவியேஷன் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாரு. இதுக்கு முன்னாடி யாக் 18 பயிற்சி விமானம் ஓட்டினார் இல்லையா, இது அவர் ஓட்டும் பொழுது அந்த அளவுக்கு ரிஸ்கான ஒரு விஷயமா தெரியல, சுலபமா இருந்தது. ஆனால் இந்த ஓரன்பர்க் ஏவியேஷன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே கொடுத்த பயிற்சி விமானம் வந்துட்டு ஒரு ஜெட் விமானம், மிக் 18 அப்படிங்கிற ஒரு ஜெட் விமானம் கொடுத்தாங்க. அந்த விமானம் ஓட்டும் போது இவருக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு. ஏன்னா பயங்கர ஸ்பீடு, சரியாக லேண்டிங் வந்து அவரால் பண்ண முடியலை. முக்கியமாக ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது அதோட வேகத்தை வந்து கணிப்பாங்க இல்லையா, அது அவரால் கணிக்க முடியலை. ஃப்ளைட்டு வந்து ரொம்ப உயரமாக பறக்குதா இல்லை குறைவான இடத்துல இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்பவே தடுமாறி இருக்காரு. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் லேண்டிங்குக்கு முன்னாடி அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரியான ஆங்கிளில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகணும். இது எதுவுமே ப்ராப்பராக பண்ணாமல் எப்படியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேண்ட் பண்ணிடுறாரு. அண்ட் செகண்ட் டைம் இந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் டைம்லேயும் சரியாக லேண்டிங் பண்ண வரல. ப்ராப்பராக லேண்டிங் பண்ணாததுனால இவரை ட்ரைனிங்ல இருந்தே நீக்கிடலாம்னு நினைச்சாங்க அதிகாரிகள். கடைசியாக இவரோட நிலைமையை பார்த்து அடுத்த ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடுறாரு. இப்படி இந்த மிக் 15 ஜெட் விமானத்தை 2 முறை 3 முறை இல்லைங்க ஓட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 200 முறைக்கு மேலே பயிற்சி எடுத்துதாங்க ஒரு திறமையான போர் விமானியாக மாறுறாரு. இவரை பற்றி சொல்ல போனால் இவர் விமானம் ஓட்டும் போது கொடுத்த பயிற்சியிலையும் சரி, ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பயிற்சியிலையும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதை கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையுமே வச்சு தான் அதிகாரிகள் வந்து யூரி ககாரின் அவங்கள விண்வெளிக்கு போக செலக்ட் பண்ணாங்க. இவர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளுமே வந்துச்சு. 1961 வருஷம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணி 10 நிமிஷத்துக்கு போல் யூரி ககாரின் அவங்க இப்போ கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய பைகனூர் ஏவுகணை தளத்தில் இருந்து 30 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய ராக்கெட்டில் ஸ்பேஸ் சூட்டெல்லாம் போட்டு வோஸ்டாக் 1 விண்கலத்தில் ஏறுறாரு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே சரி பண்ணி சோதனைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இப்போ எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு 6 மணி 7 நிமிஷத்துக்கு போல ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லா விண்ணுக்கு பாயுது. ராக்கெட் வெடிச்ச உடனே ககாரின் அவங்க வந்துட்டு போயோ காலி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு. அதாவது இதோ போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ராக்கெட் முழுசுமே பூமியை விட்டு பிரிஞ்சு முதலா ஒரு மனிதன் விண்வெளிக்குள்ள என்டர் ஆகி 0 கிராவிட்டியில முதலா மிதந்து பூமியோட ஆர்பிட்டை அந்த விண்கலம் வந்து சுத்த ஆரம்பிக்குது. இங்கிருந்து விஞ்ஞானிகள் அவரோட பிளட் பிரஷர், ஹார்ட் பீட், பிரீத் இதெல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க. அப்புறம் கரெக்டா ஒரு 6:15 போல பூமியை விட்டு 327 கிலோமீட்டர் உயரத்துல அந்த விண்கலம் வந்து பூமியை சுத்துது. அப்போதான் ககாரின் பூமியை பார்க்குறாரு. பூமி ஒரு கோள வடிவத்தில் தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் பூமி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தென் ஒரு 6 மணி 50 நிமிஷத்துக்கு போல விஞ்ஞானிகள் இங்கிருந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ககாரினும் இங்க எல்லாமே நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் கரெக்டாக 7 மணிக்கு போல அகெயின் அந்த வோஸ்டாக் 1 விண்கலம் வந்துட்டு ரீஎன்ட்ரி ஃபேஸுக்கு பூமியோட அட்மாஸ்பியர்ல வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த எர்த்தோட அட்மாஸ்பியர்ல நுழையும் போது ரொம்ப வேகமாக இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த ஜி ஃபோர்ஸோட தாக்கம் வந்து தெரிஞ்சிருக்கு. பட் ரீஎன்ட்ரி ஆகும்போது தான் விண்கலத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. வோஸ்டாக் 1 விண்கலத்தில் முக்கியமாக 2 பகுதிகள் வந்து இருக்கும். ஒன்று வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மாடல், இன்னொன்று வந்துட்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்கக்கூடிய கேப்சூல். அதை வந்து டீசன்ட் கேப்சூல்னு சொல்லுவாங்க. வழக்கமாக ரீஎன்ட்ரி ஆகும்போது இந்த 2 பகுதிகளுமே தானாக பிரியணும்.
ஆனால் இங்கே 2 பகுதிகளுமே பிரியாமல் இருந்திருக்கு. ஸோ இதனால வோஸ்டாக் 1 விண்கலம் திசை தவறி சுழல ஆரம்பிக்குது. இப்படியே சுழந்துட்டு இருந்தா கேப்சூல் வெடிக்கவும் செய்யும். ஆனால் ககாரின் பயமே இல்லாமல் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காராம். தென் கொஞ்ச நேரத்திலேயே ஹீட்னால அந்த பகுதி எரிஞ்சு ரெண்டுமே தனியாக பிரிஞ்சிருக்கு. சரியாக பூமியிலிருந்து 7 கிலோமீட்டர் உயரத்தில் வரும்போது ககாரின் தான் சீட்டில் இருந்து வெளியேறி தனியாக விழுறாரு. அப்போ பேராசூட் ஓப்பன் ஆகி மெதுவாட்டு ஒரு புல்வெளியில் சேஃபாக லேண்ட் ஆகுறாரு. அப்புறமா அவர் இந்த கேப்சூல் ஈஸ்ட் ரஷ்யாவில் ஒரு நிலப்பரப்பில் தரையிறங்கியிருக்கு. ஸோ ஃபைனலாக சேஃபாக லேண்ட் ஆகிட்டாரு. ஸோ பூமியை சுற்றி வந்த முதல் மனிதனும் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதனும் புகழ பெறுறாரு. எல்லாருமே இவரை ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க. லண்டன், மான்செஸ்டர், கனடா, பிரேசில்னு பல நாடுகள்ல இருந்து கூப்பிடுறாங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க, இங்கே பேசுங்க அப்படின்னு. இப்படி பல நாடுகளுக்கு போகிறாரு. சோவியத் யூனியனுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. ஆனால் அமெரிக்கா மட்டும் ககாரின் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சாங்க. ஏன்னா மக்கள் நம்ம தோத்துட்டோன்னு நினச்சிருவாங்க. ஏன்னா உள்ளூர் அரசியல் காரணமாட்டு இவரை அமெரிக்காவுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் யூரி ககாரின் அவங்க இதுவரைக்கும் யாருமே பண்ணாத மிகப்பெரிய சாதனையை முதலாக துணிஞ்சு தைரியமாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே அவரை இந்த உலகமே புகழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்படி புகழ்னாலேயே சோவியத் யூனியன் ஒரு ஹீரோவை இழந்துரும் அப்படின்னு நினைச்சோம். இவரோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா சோயிஸ் 1 விண்கலத்தில் நிலவோட ஆர்பிட்டை சுற்றி அதுக்கப்புறமா திருப்பி இந்த பூமியில் லேண்ட் ஆகும்போது அவங்களோட விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டு அந்த விண்கலமே வெடிச்சு இவரோட நண்பர் உயிரிழந்ததுனாலையும் ககாரின் அவங்கள நிரந்தரமாக ஒரு ஃப்ளைட் ஓட்ட கூட அனுமதிக்கல சோவியத் யூனியனுக்கு கிடைச்ச புகழ்னாலையும் அதை தக்க வைக்கிறதுக்காகவும் பல தரப்புல இருந்து பாதுகாப்புகளை இவருக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இவங்க போட்ட தடைகளையும் மீறி 1968 ககாரின் விமானத்தில் பறக்க ஆசைப்படுறாரு. அதுவும் அவர் ஆரம்பத்தில் ஓட்டுன அந்த MiG-15 விமானத்தில் பறக்க ஆசைப்படுறாரு. ஸோ ககாரினும் அவர் கூட இன்னொரு பைலட்டும் சேர்ந்து MiG-15 விமானத்தை எடுத்து அதில் பயணிக்கிறாங்க. அந்த விமானத்தில் பயணிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு பேலன்ஸ் இல்லாமல் அந்த விமானம் ஃபெல் டவுன் ஆகி அந்த இடத்துலையே 2 பேருமே உயிரிழந்து போகிறாங்க. அப்போ ககாரின் அவங்களுக்கு வயசு வெறும் 34 வயசுலேயே இறந்துடுறாரு. ஒரு சில பேர் வெதர் பேடாக இருந்ததுன்னும் பைலட் எரர்னும் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று இவங்க விமானத்தில் மோதி தான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும், ஒரு சில பேர் யாரோ செஞ்ச சதினும், அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வேக் டர்புலன்ஸ் தான் காரணம். அதாவது ககாரின் அவங்க விமானம் பறந்துட்டு இருந்ததுக்கு பக்கத்திலேயே 750 ஒரு 1200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரொம்பவே ஸ்பீடாக SU-15 சொல்லப்படுற ஒரு ஜெட் விமானம் பறந்திருக்கு. அதோட ஏர் கரண்ட்ஸால தான் இந்த விமானம் ஃபெல் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இவரோட மரணம் ஒரு மிஸ்ட்ரியா தாங்க இருக்கு. நீங்க இவரோட லைஃபை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.